இன்று 17-18 மிகப்பெரிய மாபெரும் சொல்லணும். மாபெரும் பெரிய லெவல்ல அந்த போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. யோகா அகாடமி சார்பில் சரவணகுமார் சார் தான் இந்த போட்டியை வந்து பெரிய லெவல்ல நடத்துறதுக்கு காரணமான முக்கியமான தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பிலே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இது நாங்க வந்து சிலம்பம் டீம், தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் தமிழ்நாடு, அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். எத்தனையோ மாவட்டங்கள் சேர்ந்து இங்க வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 400 மாணவர்கள் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கு எங்களோட பாராட்டுகள் சொல்றோம். இதுல வந்து ஜாம்பியன் டு ஜாம்பியன் சொல்லி ஒரு கேம்ப் வச்சிருக்காங்க. 10 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பரிசா வந்து கொடுக்குறாங்க. இதுல அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்றோம். இந்த நிகழ்வு வந்து வருடம் நடக்கணும். இந்த போட்டி வந்து சரவணகுமார் சாருக்கு நான் ஒரு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த போட்டி வந்து இன்னைக்கு வந்து போட்டி நடந்தது வந்து மொத்தம் ஒரு 13 போட்டி நடத்திருக்காங்க. மொத்தம் 2500 மாணவர்கள் வந்திருக்காங்க. ஒன்று கராட்டே, சிலம்பம், யோகா, டிராயிங், பரதம், கிரிக்கெட், இன்னொரு கேம்ஸ்லாம் இருக்குது. மொத்தம் ஒரு 15 கேம் வரை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க வாழ்த்து தெரிவிக்கணும். இத்தனை கேமை ஒருங்கிணைஞ்சு பண்ணும்போது இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த முழுக்க காரணம் வந்து சரவணகுமார் சார் தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். சிலம்பத்தில் என்னென்ன மாதிரி இப்போ வந்து அலங்கார சிலம்பம் கொடுத்துருக்காங்க சார். சிங்கிள் ஈவெண்ட்டு. அடுத்து வந்து 3 வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிங்கிள் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு தனித்தனி ஏஜ் கேட்டகரி பெரிய பிரிச்சிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஜாம்பியன் டு ஜாம்பியன் வந்து 3 ஈவெண்ட் பண்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆயுதங்களை வச்சு பண்றாங்க. வேல்கம்பு, மான்கொம்பு, சுருள்வாள், ரெட்டவாள், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் அவங்க ஆசான்மார்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சிலம்பம் பண்றதால நெடுங்கம்பு பீச்சுன்னு சொல்லுவாங்க. நெடுங்கம்பு, மத்தி கம்பு, அதில் மாடுலேஷன் பண்றாங்க. இது பத்தி கதம்ப வரிசைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வாழில் பார்த்தீங்கன்னா பெடதி உருட்டு, நெஞ்சு உருட்டு, அக்கல் உருட்டு, அல்ல உருட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தும் போது உடம்புல அங்கத்துல வந்து வாழை வலிச்சு எடுக்கும் போது என்ன ஆயிடுன்னா நோய்கள் தீரும் சொல்லுவாங்க. அடுத்து சுருள்வாள் வீசும் போது எதிரிகளை படைகளை விரட்டுவாங்க. படைகளை விரட்டி எப்படி தன்னை பாதுகாக்கிறது, அது வந்து சுருள்வாள பயன்படுத்துறது. அடுத்து வேல்கம்பு, பழைய போர் வீரர்களை பார்த்தீங்கன்னா வேல்கம்பு கேடயம் ஏந்தி தான் சுதந்திரம் வாங்க போராடி இருப்பாங்க. அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு காமிக்கிறாங்க.